மகர ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அது எந்த மாதிரியான அழைப்பாக இருக்கும்? வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது மாறலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்குமா, இல்லை இந்த கம்பெனி போகலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஏற்கனவே பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அது வேறு என்ன பண்ணலாம். டீமில் ஒருத்தர் சொன்னாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு மாஸ்டர், நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோமோ, அதனால் அவர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு மாஸ்டர். கால் வந்துட்டு, வாழ்க வளமுடன், நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரண். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம், சில சமயங்களில் நேரில் வந்து கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள், அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம், எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு, ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி, ஓகேங்க நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால் எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அது எந்த மாதிரியான அழைப்பாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதாக இருக்கலாம். நான் வேலை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் ஏற்கனவே வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஒரு போஸ்டிங் வேறு ஒரு ஆஃபீஸில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு எதாவது மாறலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்குமா, இல்லை இந்த கம்பெனி போகலாமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஏற்கனவே பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. படிக்கிறதுக்காக பசங்களாக இருந்தால் அடுத்து நம்ம என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஏற்கனவே இந்த டிகிரி ஏதோ ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து இதை படிக்கலாமா, இல்லை அடுத்த சைடில் சொல்கிறேன் இந்த சப்ஜெக்டை படிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லத்தரசிகளாக இருந்தால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏற்கனவே சிலர் வந்து புடவை வியாபாரம், துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வீட்டிலேருந்தே சில சமையல் பொருட்கள்லாம் செஞ்சு அந்த சாம்பார் பொடி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் செஞ்சு விற்கிறவங்களுக்கு, இல்லை உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட போங்க சார் நமக்கெல்லாம் என்னத்தை சார் செட் ஆக போகுது, பிஸ்னஸ்லாம் நமக்கெல்லாம் அதுக்கெலாம் கடை வைக்கணும், பெரிய பிஸ்னஸ், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதாவது இது சம்மந்தப்பட்ட உங்கள் பிஸ்னஸ் விஷயமாகவோ அல்லது உங்கள் வேலை விஷயமாகவோ உங்கள் படிப்பு விஷயமாகவோ ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படும். உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சில நேரங்களில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ராங் காலாக கூட இருக்கலாம். திடீர்னு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கீங்களா, அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த சாம்பார் பொடியெலாம் வேணுங்க அப்படிம்பாங்க உங்ககிட்ட. சாம்பார் பொடியா, நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லையே இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அங்கே க்ளூ கொடுக்குறாங்க, யார் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு உங்கள் நம்பர் கிடச்சி, இப்போ சாம்பார் உதாரணத்துக்கு சாம்பார் பொடின்னு சொன்னாங்க, அந்த சாம்பார் பொடி ரசப்பொடி ஏன் உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. சீரியஸாக சொல்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, நம்ம டீமில் ஒருத்தர் சொன்னாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு மாஸ்டர், நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோமோ, அதனால் அவர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு மாஸ்டர். கால் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த கொரியர் சர்வீஸ் தானே அப்படின்னாங்க. கொரியரா அப்படின்னு கேட்டேன் நான். அவர் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொரியரா அப்படின்னேன். அப்படி இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. எனக்கு அப்போ தான் க்ளூ, எதுக்கு இப்போ வந்து ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கொரியரானு அவங்க கேட்டாங்க அப்படின்னும் போது, அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்துருக்காரு. அந்த ஏரியாவில் கொரியர் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா.
இவருக்கு ஒரு ஐடியா வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு கொரியர், அந்த கொரியர் ஆஃபீஸ் எதுன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு, மெயின் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதை ஏஜென்சி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு, நாங்களும் அந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு ஏஜென்சி கொடுக்குறது ரெடி பண்ணிட்டாங்களாம். பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான், எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த மகராசி நேயர்கள் உங்களுக்கு தான், அவரும் மகராசி தான். இந்த ஏப்ரல் 30க்குள்ளே ஒரு கால் வந்திருக்கு, அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் நான். அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ராங் கால் மூலயமா வந்திருக்கு பாருங்கள், புரியுதுங்களா? அதுக்குன்னு உங்களுக்கு வர ராங் கால் எல்லாமே நீங்கள் எடுத்துக்காதீங்க, அப்படி சொல்ல வரலங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர்வதற்கு நிச்சயமாக பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாங்க. உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க, பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ண சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் உயர்வதற்கான, உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிறோம் நேரில் வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க, எந்த நேரத்தில் எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி, உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.